ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ. இத்தனை ஐபிஓ வந்தால் நான் எதை தான் அப்ளை பண்ணுவேன்? உங்களுக்கு தான் அந்த வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம ஆன்கோயிங் ஐபிஓஸான மீஷோ ஐபிஓ, Aequs IPO, Vidya Wires IPO இந்த 3 ஐபிஓக்களில் இன்வெஸ்டர்ஸ் கட்டுற எந்த ஐபிஓக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 ஐபிஓவில் எந்த ஐபிஓட ஜிஎம்பி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த 3 ஐபிஓமே வந்து டே 1 சப்ஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இதில் மீஷோ ஐபிஓ ஓவராலாக வந்து ஃபுல்லி சப்ஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட் பண்ணி 2.46 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூ சைஸ் தான், 5421 கோடி இருக்குது. அதில் இந்த ஐபிஓ டே 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சப்ஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட் பண்ணி 2 டைம்ஸ்க்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இதில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து அதிக வரவேற்பு கொடுத்துருக்காங்க. 4.13 டைம்ஸ் வந்து இந்த ஐபிஓ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இந்த ஐபிஓவில் QIB கோட்டா டே 1லேயே வந்து 2.18 டைம்ஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ QIB இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஐபிஓ டே 1லேயே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. பட் இந்த ஐபிஓ 4.13 டைம்ஸ் வந்து ரீட்டைல் கோட்டாவில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பட் இந்த ஐபிஓவில் 10% தான் வந்து ரீட்டைல் கோட்டாக்கு ஒதுக்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ டே 1லேயே வந்து அதிகமாக ரீட்டைல் கோட்டாவில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஐபிஓக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஐபிஓவில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அப்பார்ட் ஃப்ரம் த சப்ஸ்கிரிப்ஷன், இந்த ஐபிஓவில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ரொம்ப புவராக இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 18.5% தான் வந்து இவங்க ப்ரொமோட்டர் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க போஸ்ட் ப்ரீ ஐபிஓ. இப்போ ஐபிஓக்கு பின்னாடி அந்த ஆஃபர் ஃபார் சேல் போக, அவங்க விற்பனை பண்ணக்கூடிய ஷேர்ஸ் போக 14.6% தான் வந்து இந்த நிறுவனத்தில் அவங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கன்சர்ன் தான். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இவங்க வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்து அப்ளை பண்ணுற ஆளாக இருந்தால் ஸோ இது 2 விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பட் சப்ஸ்கிரிப்ஷன் வைஸில் பார்க்கும்போது இந்த ஐபிஓ டே 1ல் வந்து டீசெண்டான சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இப்போ Aequs IPOக்கு வருவோம். இந்த ஐபிஓ ஓவராலாக வந்து 3.56 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா 921 கோடி இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் இருக்குது. இதில் அதிகமாக எம்ப்ளாயி கோட்டா இவங்கள அதிகமாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க 7.38 டைம்ஸும். இவங்க இதுலேயும் ரீட்டைல் கோட்டா வந்து 12.16 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. எல்லா கோட்டாலையும் கம்பேர் பண்ணும்போது ரீட்டைல் கோட்டா வந்து ஹையராக ஆயிருக்கு. 12.16 டைம்ஸ் டே 1லேயே ஆயிருக்கு. ஸோ இந்த ஐபிஓவில் ரீட்டைல் கோட்டாவில் ஹெவியாக டிமாண்ட் இருக்க போதுன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. QIB கோட்டா பெரிய இன்ட்ரெஸ்ட் எதுவும் காட்டல, 0.68 டைம்ஸ் தான் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஐபிஓவில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ஐபிஓலையும் வந்து ரீட்டைல் கோட்டாக்கு 10% தான் ஒதுக்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ஐபிஓ வந்து 12.16 டைம்ஸுங்கும் போது நல்ல வரவேற்பு ரீட்டைல் கோட்டாவில் இருந்திருக்கு. ஒருவேளை அப்கமிங் டேஸில் இந்த ஐபிஓக்கு நல்ல வரவேற்பு இருந்தால் ரீட்டைல் கோட்டாவில் வந்து அலாட்மெண்ட்டுக்கான சான்சஸ் வந்து மிகவும் டஃப்பாக இருக்கும். இந்த ஐபிஓவில் இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஐபிஓக்கு வரக்கு முன்னாடி 64.48 டைம்ஸ் வந்து 48% வந்து இவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ். பட் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஐபிஓ 56.25% வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டீசெண்டான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான். இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்காங்க. இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் இருக்குது. ப்ரீவியஸாக வந்து நம்ம மீஷோ ஐபிஓ பார்க்கும்போது அவங்களுக்கு கடன்கள் இல்லை, பட் லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருந்தாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபினான்ஷியல்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிற சுச்சுவேஷனில் இல்லை. ஸோ இந்த 2 நிறுவனங்களையும் வந்து மீஷோ மற்றும் Aequs வந்து ஃபினான்ஷியல்ஸ் வந்து கிரேட்டாக இல்லை. ஸோ இப்போ வித்யா வயர்ஸ்க்கு வருவோம். இந்த ஐபிஓ வந்து டே 1ல் 3.16 டைம்ஸ் ஆயிருக்கு. பட் இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் சிறுசு தான், 300 கோடி தான் இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ். இதில் ரீட்டைல் கோட்டா 4.43 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. QIB கோட்டாவில் பெரிய இன்ட்ரெஸ்ட் டே 1ல் கிடைக்கல, 0.51 டைம்ஸ் தான் ஆயிருக்கு. இந்த ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கோட்டாக்கு அதிகமான போர்ஷன் ஒதுக்கியிருக்காங்க, 35% வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஐபிஓவில் அதிகமான ரீட்டைல் போர்ஷன் ஒதுக்கப்பட்ட ஐபிஓனா இந்த வித்யா வயர்ஸ் ஐபிஓ தான். இந்த நிறுவனத்தில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து நல்லா இருக்குது. இந்த ஐபிஓக்கு வரக்கு முன்னாடி 99 ஆல்மோஸ்ட் வந்து 100% வந்து அவங்க ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்து கிட்டத்தட்ட ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஐபிஓக்கு வந்த பின்னாடி போஸ்ட் அதாவது ஆஃபர் ஃபார் சேல் போக 72.8% வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இந்த நிறுவனத்தில் இருக்குது. அதே மாதிரி இவங்க ஃபினான்ஷியல்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவ் மீன்ஸ் வந்து அந்த 2 நிறுவனங்கள் லாஸ் மேக்கிங்கில் இருந்தாங்க, இவங்க ப்ராஃபிட் ஜோன் இருக்காங்க. பட் ப்ராஃபிட் ஜோன் இருந்தால் கூட இவங்களோட பேட் மார்ஜின் வந்து ரொம்ப தின்னான பேட் மார்ஜின் தான். ரொம்ப பயங்கரமான ஃபினான்ஷியல்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான ஃபினான்ஷியலாக வந்து இருக்குது. ஸோ இந்த 3 நிறுவனங்களை நீங்கள் ஃபினான்ஷியல் வைஸ் கம்பேர் பண்ணுறேன்னா இந்த நிறுவனம் மட்டும்தான் ஒரு டீசெண்டான ஃபினான்ஷியல்ஸில் இருக்குது. இப்போது இவங்களோட ஜிஎம்பி கம்பேரிசனுக்கு வருவோம். வித்யா வயர்ஸோட ஜிஎம்பி தற்போது 58 ரூபாய், அதாவது 6 ரூபாயை ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 11.5% வந்து லிஸ்டிங்கை தரக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. இதே வந்து மீஷோ ஐபிஓடது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஜிஎம்பி 45 ரூபாயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 40.5% வந்து லிஸ்டிங் எயின் தரக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த லிஸ்டிங் எயினில் வந்து இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆனால் உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு 6075 ரூபா வந்து ப்ராஃபிட்டே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பட் இது டே 1 தான், அப்கமிங் டேஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்.
Aequs IPO அதே மாதிரி தான். இந்த ஐபிஓலையும் வந்து GMP 45.5% 5 ரூபீஸாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த GMP வச்சு பார்க்கும்போது 36.69% வந்து லிஸ்டிங் தரக்கான சான்சஸ் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுது. இந்த GMP வச்சு பார்க்கும்போது 5460 ரூபா வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க GMP இண்டிகேட் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் வைஸில் பார்க்கணுன்னா இந்த 2 நிறுவனங்கள், அதாவது Aequsம் மீஷோ வந்து பெரிய ஃபினான்ஷியல்ஸ் இல்லை. பட் அதே சமயம் நீங்கள் GMP வச்சு தான் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா மீஷோ IPO வந்து எல்லா 3 நிறுவனங்களோட பெட்டராக இருக்குது. அதுக்கடுத்து Aequs இது வந்து பார்த்தீங்கன்னா 36% வரைக்கும் வந்து இருக்குது. ஸோ இந்த 2 நிறுவனங்களோட GMP வந்து நல்ல ஒரு லிஸ்டிங் தரக்கான சான்சஸ் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுது. வித்யா வயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான லிஸ்டிங் தரக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. அது வந்து 12% ரேஞ்சில் இருக்குது. ஸோ அப்கமிங் டேஸில் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும்னு பார்க்கணும். பட் இந்த IPO 3 IPOக்களுக்குமே வந்து நல்லா டீசெண்டான வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் வந்து எந்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டா பேஜ் ஒன்றும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த GMP அப்டேட்ஸ்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அதில் அப்டேட் கொடுத்துட்ருப்பேன். ஸோ வேறு ஒரு IPO அனாலிசிஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.